Next, the differential labeling thus enabled them to identify DNA and proteins of the page. இவ்வாறு பேஜ்களின் டிஎன்ஏவும் புரதமும் வெவ்வேறு அடையாளங்களை பெற்றிருப்பதால் அவற்றை இனங்காண்பது என்பது எளிதாகிறது. Hershey and Chase mixed the labeled pages with unlabeled E. coli and allowed bacteriopages to attack and inject their genetic materials. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட பேஜ்களை, அந்த வைரஸ்களை அடையாளம் இடப்படாத ஈகோலை பாக்டீரியங்களோடு ஹர்ஷேவும் ஷேஸும் கலந்தனர். இதனால் பேஜ்கள் பாக்டீரியாக்களை தாக்கி அவற்றின் மரபணு பொருட்களை பாக்டீரியாவினுள் செலுத்தினர். நல்லா பார்த்துக்கங்க, அந்த அடையாளமிடப்பட்ட அந்த பேஜ்கள் பாக்டீரியாக்களை தாக்கி அவற்றை அட்டாக் பண்ணி அதனுடைய பேஜுகளோட மரபணு பொருட்களை பாக்டீரியாக்குள்ளே செலுத்தின. Soon after injection, the bacterial cells were gently in a blender to loosen the adhering phase particles. இவ்வாறு தொற்றுக்கு உள்ளான பாக்டீரியங்கள் மிதமான குழுக்களுக்கு உட்படுத்தி அதில் ஒட்டியுள்ள பொருட்கள் விடுவிக்கப்படுகின்றன. பிராக்கெட்லேருந்து பிஃபோர் லைசிஸ் ஆஃப் பாக்டீரியா சிதைவுக்கு முன்பு அந்த பாக்டீரியங்களை மிதமான குழுக்களுக்கு உட்படுத்தி அதில் ஒட்டியுள்ள பொருட்கள் விடுவிக்கப்பட்டன. அட்ஹியரிங் ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ், அட்ஹியரிங்காக ஒட்டியுள்ள ஃபேஸ் பார்ட்டிகல், அதுக்கு ஒட்டி உள்ள அதன் பொருட்கள் லூசன் மீன்ஸ் விடுவிக்கப்பட்டன. It was observed that only P32 was found associated with bacterial cells and S35 was in the surrounding medium and not in the bacterial cells. இந்த பாக்டீரியங்களை ஆய்வு செய்ததில் it was observed that, அதில் என்ன தெரிஞ்சிச்சுன்னா, only P32 was found associated with the bacterial cells. P32 வந்து பாக்டீரியல் செல்களோட இணைஞ்சு காணப்பட்டுச்சு. அதனுடைய வெளியில் உள்ள அதனுடைய ஊடகத்தில் வந்து S35 அது இணைந்த பொருட்கள் காணப்பட்டன. S35 was in the surrounding medium and not in the bacterial cells. அந்த S35 என்னது, அந்த மீடியத்தில் மட்டும்தான், சரௌண்டிங் மீடியத்தில் மட்டும்தான் காணப்பட்டது. அது வந்து பாக்டீரியல் செல்ஸில் அது காணப்படவில்லை. when page progeny was studied for radioactivity, it was found that it carried only P32 and not S35. இதிலிருந்து உருவான புரோஜனி புதிய தலைமுறை பேஜ்களில் கதிரியக்க சோதனை செய்து பார்க்கும்போது அவற்றில் வந்து என்னது, வெறும் P32 மட்டும் இருந்தது தெரிய வருது. S35 இல்லாமல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. These results clearly indicate that only DNA and not protein could enter the bacterial cells. இந்த சோதனை மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பாக்டீரியா உள்ளுக்கு சென்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ பொருட்கள் மட்டுமே, புரத உரை பொருட்கள் அல்ல என்பது தெளிவாக்கப்பட்டது. Hershey and Chase thus conclusively proved that it was DNA, not protein, which carries the hereditary information from virus to bacteria. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக இவ்வாறு ஹர்ஷேவும் சேஷும் வைரஸ்டை இருந்து பாக்டீரியாவுக்கு பாரம்பரிய செய்தியை கொண்டு சென்றது புரதங்கள் அல்ல, டிஎன்ஏ என்பது தெளிவாக நிரூபித்தனர். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்ன தெரியாதுன்னா, அந்த T2 பாக்டீரியா பேஜ் அந்த வைரஸு அந்த பாக்டீரியாவுக்குள்ளே போனது வந்து என்னன்னு பார்த்தோம்னா அதோட டிஎன்ஏ தான், அதனுடைய புரதங்கள் அல்ல என்பது தெளிவாக இந்த சோதனை மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது.